அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோட தொடர்ச்சி தான். எண் கணிதம் பார்ட் 2. நம்ம பிறந்த நாள் மிக முக்கியமானது. அதை நம்மால் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக முடியவே முடியாது. அந்த நாளை நாமளும் முடிவு செய்யலை. இப்போது ஜாதகம், கடிகாரம், வாகனம், செல்ஃபோனு, காலண்டரு, டாக்குமெண்ட்டு, இப்படி எல்லாத்துலேயுமே எண்களுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக நிறைஞ்சி கிடக்கு. இப்போ எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன நம்பரில் பேர் வச்சுக்கக்கூடாது, அதாவது உங்களுடைய பெயர் இந்த எண்களை கண்டிப்பாக குறிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட எண்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ மேச ராசிக்காரங்க தங்களுடைய பெயர் கூட்டுத்தொகை 8 குறிக்கவே கூடாது. அப்படி குறித்தா நல்லது செய்ய போய் பாதகம் விளையும். ரிஷப ராசிக்காரங்க 3ல் பேர் அமைஞ்சுன்னா வேலை தடை, திருமணம் சார்ந்த பிரச்சனை, குழந்தை தடை, இது மாதிரியான விஷயங்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு 9ல் பேர் அமைஞ்சுன்னா வேலை மற்றும் நண்பர்களால் பிரச்சனை. கடகத்துக்கு 8ல் பேர் அமைஞ்சுன்னா தடை, அவமானம், கல்யாணமே 2 கல்யாணங்கிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? சிம்மத்துக்கு 9ல் பேர் அமைஞ்சுன்னா தாய் அல்லது தந்தைக்கு பாதிப்பு. கன்னி ராசிக்காரங்களுக்கு 2ல் பேர் அமைஞ்சுன்னா நிலையில்லாத மனம், அலைச்சல் மிகுந்த வேலை, அந்த மாதிரி இருக்கும். துலாம் ராசிக்கு 3 மற்றும் 8ல் பேர் அமைஞ்சுன்னா வேலை, திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா 5ல் பேர் அமைஞ்சுன்னா நண்பர்கள் பிரச்சனை, அப்புறம் தனிமையான வாழ்க்கையாக இருக்கும். தனுசுக்கு 6ல் பேர் அமைஞ்சுன்னா இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, ஆனால் எல்லாருமே நன்றி மறந்து இருப்பாங்க. அதனால் இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. மகரத்துக்கு பார்த்திங்கன்னா 5ல் பேர் அமையக்கூடாது. இப்போ 5ல் பேர் அமைஞ்சுன்னா தந்தையோட பகை வந்துடும், சொத்து அமைகிறதுல பிரச்சனை வரும். கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா 8ல் பேர் அமையக்கூடாது. அப்படி அமைஞ்சுன்னா உறவுகளோட பிரச்சனை, தாய்வழி உறவுகள், அப்புறம் உடன் பிறந்தவங்களோட பிரச்சனை, வீடு நிலம் அமைகிறதுல தடை ஏற்படும். மீன ராசிக்கு 6ல் பேர் அமையக்கூடாது. அப்படி 6ல் பேர் அமைஞ்சதுன்னா நிறைய தடைகள், முயற்சிகள் முயற்சியில் நிறைய தடைகள் ஏற்படும். இப்போ ஃபோனு, எலக்ட்ரானிக்கல் பொருள்லாம் நிறைய ரிப்பேர் ஆகும், நிறைய விரய செலவுகள் ஏற்படும். இது சரியாக இருக்கான்னு உங்கள் பேரோட இந்த எண் கணிதத்தை ஒப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.